ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரிவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். திருச்செந்நீர் கலம்பகம் என்னும் நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஈசான தேசிகர். திருச்செந்நீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து ஈசான தேசிகர். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. சொல்லின் செல்வர் அப்படின்னா வந்து ராபி சேது பிள்ளை வந்து சொல்கிறாங்க. இதே சொல்லின் செல்வன் அப்படின்னா வந்து அனுமன் வருவாங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னா வந்து அப்படின்னு புகழப்பட்டவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். அப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமார் கலைஞர். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. இதே தமிழ் தென்றல் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரனார். தண்டமிழ் ஆசான் அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார். மணிமேகலின் ஆசிரியர் தான் வந்து தண்டமிழ் ஆசான் அப்படிம்பாங்க. சொல்லின் செல்வர்னா ராபி சேதுப்பிள்ளை. வசனடை வள்ளலார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். தண்டமிழ் ஆசான் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் அப்படின்னா வீரமாமுனிவர். நாலடியார் அப்படின்னா வந்து சமண முனிவர்கள். குட்டி திருக்குறள் அப்படின்னு கூட வந்து நாலடியாரை சொல்லுவாங்க, ஒரு இடம் கேட்டிருக்காங்க. திருவேங்கடத்து அந்தாதி அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் அப்படின்னா வந்து குமரகுருபரர். தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். அடுத்து ஒரு பொறுத்துக. புத்தக சாலை அப்படின்னா வந்து பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் அப்படின்னா வந்து சுரதா. காடு அப்படின்னா வந்து வாணிதாசன். நல்லா பார்த்துங்க, இது கேட்கலாம், கண்டிப்பாக திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. புத்தக சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் அப்படின்னா சுரதா. காடு வாணிதாசன். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் புறநானூறு. இது பாருங்க. சீடைக்காக ஸ்லேட்டு பணயம். முறுக்குக்காக மோதிரம் பணயம். காப்பிக்காக கடுக்கன் பணயம். இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சீடைக்காக ஸ்லேட்டு பணயம். முறுக்குக்காக மோதிரம் பணயம். காப்பிக்காக கடுக்கன் பணயம். இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இப்போ தான் பார்த்தோம், தமிழ் தென்றல் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரனார். அவர் எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா சத்தியவேத கீர்த்தனைகள். ஸோ அவர் எழுதிய நூல்கள் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. முருகன் அல்லது வந்து அழகு. நாயன்மார் வரலாறு. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். திருவிக்காவோட நூல்கள் எது? முருகன் அல்லது அழகு. நாயன்மார் வரலாறு. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். அடுத்து பாருங்க, குறிஞ்சி திட்டு என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. பாரதிதாசன். நம்ம குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலர் வருவாங்க. குறிஞ்சி திட்டு அப்படின்னா பாரதிதாசன் வருவாங்க. குறிஞ்சி மலர் அப்படின்னா வந்து பார்த்தசாரதி வருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. நமக்கு என்ன கேள்வி? குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து புத்தமித்திரர். ஃபர்ஸ்ட் வீரசோழியம் அப்படின்னா வந்து அது ஒரு இலக்கண நூல். அந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து புத்தமித்திரர். அடுத்து பாருங்கள், நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் வந்து முல்லைப்பாட்டு. அந்த 10 பாட்டு நூல்களே குறைந்த அடிகளை உடையது அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அதே அதிக அடிகளை உடையது அப்படின்னா மதுரை காஞ்சி வந்து சொல்லுவாங்க. அதோட முல்லைப்பாட்டோட சிறப்பு பெயர் தான் வந்து நெஞ்சாற்று படை. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் யார் அப்படின்னா வந்து நாயக்கர்கள் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் வந்து நாயக்கர்கள். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நச்சினார் கிணியர். நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நச்சினார் கிணியர். கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் அந்த பறவை புகலிடங்களில் வந்து ஒன்று எது அப்படின்னா வந்து வடுவூர் அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, அந்த பறவை புகலிடங்கள் வந்து இல்லாதது வந்து எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ அந்த பறவை புகலிடங்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதில் நமக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாட்டில் பறவை புகலிடங்கள் வந்து ஒன்று எது அப்படின்னா வந்து வடுவூர்.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன அப்படின்னா வந்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னா வந்து அவர் வந்து தமிழ் தென்றல். இதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவரோட பட்டப்பெயர் என்ன மக்கள் கவிஞர். அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க, யார் மக்கள் கவிஞர் யார் தமிழ் தென்றல் அப்படின்னா. அது திருவிக்கனா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார், அதுதான் திருவிக்காக்கான ஒரு எக்ஸ்பான்ஷன். ஒரு இடம் கேட்டிருந்தாங்க திருவிக்கா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனார், அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்குங்க. தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னா சூசை மாமுனிவர். தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் சூசை மாமுனிவர். தேம்பாவணியோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ திருவிக்கா வந்து இமைகளை மூடி எழுதும் பழக்கம் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து இளங்குமரனாரும் விழிகளை மூடி எழுத பழக்கம் உள்ளவர் அப்படின்னு வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 10th தமிழ் வந்து அதிகம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ திருவிக்கா பற்றின கண்டென்ட்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக படித்து வச்சுங்க. நமக்கு என்ன கேள்வி, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரனார். பேராய அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் வந்து எது அப்படின்னா வந்து நீதி கட்சி. அதான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட கட்சினா வந்து நீதி கட்சி. ஸோ வந்துன்னா இது வந்து நீதி கட்சியோட தலைவராக வந்து 1938 தான் வந்து நீதி கட்சியின் தலைவராக கூட பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் வந்து எது அப்படின்னா வந்து நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர் அப்படிங்கிறாங்க, சுந்தரம் பிள்ளை ஞானாசிரியர் அப்படிங்கிறாங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வந்து யாருடைய ஞானாசிரியர் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை அவர்களோட ஞானாசிரியர். புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் வந்து புகழ்கிறார் அப்படின்னா வந்து 1000. ஏன்னா சீத்தலை சாத்தனார்னா அந்த மணிமேகலை தான், மணிமேகலையோட ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார். ஸோ மணிமேகலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பௌத்த காப்பியம் அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம தெரியலாம் வந்து புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கிறார் அப்படின்னா 1000 சக்கர ரேகைகள். களையாத துன்பம் இந்த காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது என் கோல். அந்த நீங்கள் அந்த வரிகள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே இது வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இதை சொன்னது யார் அப்படின்னா வந்து மதுரை மக்கள் தான். களையாத துன்பம் இந்த காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது என் கோல். இங்கன கூறியவர் யார் அப்படின்னா வந்து மதுரை மக்கள். நெடுந்தேர் ஊர்மதி வளவ, இந்த அகநானூற்று அடியில் வளவ என்பதன் பொருள் வந்து என்னன்னா தேர்ப்பாகன் அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த நெடுந்தேர் ஊர்மதி வளவ இது வந்து எந்த வரி எந்த பாடலோட வரிகள் அப்படின்னு கேட்கலாம். அகநானூறு, அதில் வளவ என்பது வந்து தேர்ப்பாகன் வந்து குறிக்கிது. ஸோ அகநானூறு அப்படின்னா வந்து நெடுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதோட அடிவரை வந்து 13 to 31 வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இந்த குரட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னா வந்து தீயினால் சுட்டப்புண் வந்து ஆறுடும், ஆனால் நம்ம நாவினால் பேசிய வார்த்தைகள் வந்து என்றும் ஆறாது, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இந்த குரட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னா தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான். நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் வந்து அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் வந்து சாகித்ய அகாதமி கூட வாங்கியிருப்பாங்க. எந்த ஒரு நூலுக்காக அப்படின்னா வந்து ஆலாப்பனை என்ற நூலுக்காக. எந்த ஆண்டு அப்படின்னா 1999. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன வண்டி அப்படிங்கிறாங்க. பீலிப்பை சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள் வந்து என்னென்னா வண்டி. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. தென்னாட்டு காந்தி அப்படின்னு கூட வந்து அண்ணாவை குறிப்பிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால்
செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த வரிகள் யாருடையது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடையது. ஸோ பாரதிதாசனோட வரிகள் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். பாரதிதாசன் இடம்பெறும். அதில் அதிகமாக வந்து பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள் தான் இடம்பெறும். ஸோ அந்த வரி பாரதிதாசன் சம்பந்தமான அவர் என்னென்ன கோட்ஸ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், புதுவை கவிஞர், இயற்கை கவிஞர், புரட்சி கவி, பாவேந்தர், இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர்கள். பொருந்தாத இணை சிற்றிலக்கியங்கள்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்குது. திருக்குறள்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னா 3 இருக்குது. மலைப்படுகடாம் அப்படின்னா கூத்தாராற்றுப்படை தான் வந்து மலைப்படுகடாம் வந்து சொல்லுவாங்க. பரிபாடல் அப்படின்னா வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து பரிபாடல். ஸோ நமக்கு வந்து பொருந்தாத இணை வந்து டி ஆப்ஷன் தான். ஸோ சிற்றிலக்கியங்கள்னா 96, திருக்குறள்னா 3, மலைப்படுகடாம்னா கூத்தாராற்றுப்படை வந்து கரெக்டு. வல்லை என்பது வந்து என்ன அப்படின்னா ஒரு உலக்கை பாட்டு அப்படிங்கிறாங்க. வல்லை என்பது உலக்கை பாட்டு. அடுத்து பாருங்கள், அறுவை வீதி அப்படின்னா வந்தோன்னா தானிய ஆடைகள் விற்கும் வீதி தான் வந்து அறுவை வீதி. கூலம் அப்படின்னாவே வாணிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூல வீதி அப்படின்னா வந்து தானியக்கடை வீதி அப்படிம்பாங்க. பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. மல்லர் வீதின்னா மல்லர் வாழும் வீதி. ஸோ அறுவை வீதி ஆடைகள் விற்கும் கடை வீதி. கூல வீதி அப்படின்னா தானியக்கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மல்லர் வீதினா மல்லர் வாழும் வீதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.